எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து பச்சை மிளகா ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பச்சை மிளகா எங்கள் ஊரில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன் நான். அதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். எலுமிச்சம்பழம் 1 எடுத்திருக்கேன் நான். உப்பு வந்து 2 to 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கல் உப்பு. அப்புறம் எண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். எண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படும், ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறதுனால. இது வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மிளகாயை. இப்போ என்ன பண்ணோம்னா, இதை வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அதை வந்து 2ஆவோ 3ஆவோ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு அதை. இது வந்து நல்லா காரம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, இது காரம் சாப்பிட்டா ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. காரம் வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேணால் பண்ணலாம். நான் சீட்ஸ் எல்லாம் எடுக்கலை. இப்போ வந்து கடையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் காரத்தன்மை ஜாஸ்தி இருக்கிற மிளகா, கம்மியாக இருக்கிற மிளகான்னு சொல்லிட்டு, அந்த ஊசி மிளகான்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கடையில் கேட்டோன்னா அவங்களே பார்த்து தருவாங்க. அதை கேட்டு வாங்கிக்கிறது நல்லது. இது வந்து கடையில் வதக்குவாங்களா வேக வைப்பாங்களான்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் நான் வந்து இதை வதக்க மாட்டேன். இதை வதக்கினா காரத்தன்மை வந்து அப்படியே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் பண்ணுவேங்க நான். அதை ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இந்த பச்சை மிளகாயை போட்டுடலாம். அது வந்து அப்படி நல்லா வெந்துடும், கலரும் சேஞ்ச் ஆகும், காரத்தன்மை கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அந்த சைடில் இன்னொரு சைடில் வந்து நம்ம இந்த வறுக்க வேண்டிய பொருளை வறுத்துடலாம். கடுகு வெந்தயம்லாம் லேசாக வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் அரைச்சி எடுத்துடலாம். வெந்தயம்லாம் வந்து அது வாசனை வர வரைக்கும் வதங்கினா போதும். அதை வந்து வெந்தயம் ரொம்ப போட்டோம்னா கசந்து போயிடும். அதனால் நான் அளவாக தான் போட்டிருக்கேன். காரத்தை அடிக்கிறதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து புளியறதுனால காரம் கம்மியாகும் நம்மளுக்கு. இந்த கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் கல்லுப்பையும் சேர்த்தே அரைச்சிடலாம் நம்ம. ஓரளவுக்கு நல்லாவே ஒரு 80% வரைக்கும் வெந்துருச்சு. இப்போ நான் வேக வைக்காத பச்சை மிளகா நான் வாங்கிட்டு வந்துட்டு காமிக்கிறது. இந்த மிளகாயை பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். காரம் கம்மியாகும் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது, கட் பண்ணும்போது. இப்போ வந்து தாளிக்க வேண்டியதை போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சம் பொடி, அப்புறம் கடுகு வெந்தயம், அப்புறம் கல் உப்பு, கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு அரைச்சிருக்கேங்க நான். இது வந்து கலர் பிளாக் சால்ட் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இப்போ வந்து இதில் வேணுங்கிறத எடுத்துக்கணும், நம்ம மொத்தமாக போடுற வேண்டாம். ஏன்னா ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா திரும்பி வந்து மிளகாலாம் போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடியை போட்டுருவோம். அப்புறம் வந்து அந்த பொடி வந்து எவ்வளோ வேணுமோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம கம்மியாக இருந்தால் திரும்பி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதை போட்டுட்டு நான் பாதி தாங்க போட்டிருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்குது இது. அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து எண்ணெயை நல்லா புகைய காய வச்சு இதில் போட்டு வச்சிடணும். அப்புறம் வந்து கடைசியில் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சிடலாம். ஆக்சுவலி சிந்தட்டிக் வினிகர் இருந்ததுன்னா அது விட்டால் இனியும் பெட்டராகவே இருக்கும் நம்மளுக்கு. அது இல்லைங்கிறனால நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிகிறேன். இப்போ புகைன்னா இந்த மாதிரி நல்ல புகை வரணுங்க. இது இந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த இழுப்பானையில் போட்டு நல்லா அதை பரட்டிட்டு கொஞ்சம் ஆறின உடனே அதை வந்து ஜூஸை போட்டு எடுத்து உள்ளே வச்சிட முடியும். இது ஆல்ரெடி வெந்திருக்குங்க. உப்பு வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் கூட தான் இருக்கும். பிபி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மோர் சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். காரமும் அந்த ரொம்ப தெரியாது, ஏன்னா வெறும் இந்த காரம் மட்டும்தான் இருக்கும். வெந்திருக்கு. இது வந்து வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணல. சில்லி பவுடரும் நான் சுத்தமாக போடவே இல்லை. சிவப்பு மிளகாய் பொடி, இதெல்லாம் பச்சை மிளகாயே காரங்கிறனால நான் வெறும் புளிப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். புளிப்புக்கு வந்து சில பேர் வந்து அந்த புளி கூட போடுவாங்க. நான் அந்த புளி போடல. புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழ ஜூஸோ வினிகரோ போடலாம் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்காக. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சில்லி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.